எங்கே போனாலும் சரி இவங்களை பிழைக்கிறக்கே விடுறதில்ல. போட்டி பொறாமை ஜாஸ்தியாக இருக்குது. இவங்களுக்கு வந்து எதில் பார்த்தாலும் சிக்கல், குழப்பம். ஒரு நல்ல நிலைமைக்கு வர்றக்கே இவங்களை சுற்றி உள்ளவங்க விடுறதே இல்லை. அது சொந்த பந்தமாக இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும், பழக்க வழக்கமாக இருக்கட்டும், யாரால எங்கெங்கே பிரச்சனை வரும்னு இவங்களுக்கு தெரியாது. அந்த மாதிரி சூழ்நிலையில மிதுன ராசிக்காரர் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த பீரியட்ல அந்த சிக்கல், அந்த அடுத்தவங்களால பிரச்சனை, நண்பர்களால் பிரச்சனை, சொந்த பந்தத்தால் பிரச்சனை, இதெல்லாமே தீரும். அதே சமயத்தில் சொந்தக்காரங்களில் யாரோ ஒருத்தர்னால இவங்களுக்கு ஒரு உதவி கிடைக்கும். அது வேணால் நல்லா நோட் பண்ணிக்க சொல்லுங்கள். சொந்த பந்தத்தில் ஏதாவது சொந்தத்தில் கண்டிப்பாக இந்த பீரியடில் ஒரு உதவி கிடைக்கும். அந்த உதவியின் மூலியமாக இவங்களுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கும். அவங்கள வாழ்நாளை பூரா மறக்க முடியாத அளவுக்கு அந்த உதவி இவங்களுக்கு இருக்கும். சிறப்புங்கய்யா. ஐயா, நீங்கள் சொன்னீங்க இந்த வேலை விஷயம்லாம் கொஞ்சம் சிறப்பாக இருக்குன்னு. இந்த மாதிரி வெளிநாடு போகிறக்கான ரொம்ப பாசிபிலிட்டி இருக்குங்களா? சனி பகவான் தான் வெளிநாடு போகணும்னா, அந்த சனி பகவான் ஆகப்பட்டது இவங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கிறாங்க. அந்த 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை குரு பகவான் 9ஆம் பார்வையாக உச்ச பலத்தோடு அந்த சனி பகவானை பார்த்துடுறார். அப்போ அந்த சனி பகவானுக்கு பலம் கிடைச்சிருது. அப்போ அந்த பலத்தால் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ விசா வெளிநாட்டுக்கு வேணும் அப்படின்னு நினச்சி அப்ளை பண்ணாங்கன்னா விசா கிடைச்சிடும். இதற்கு முன்னாடி முயற்சி பண்ணாங்கன்னா கண்டிப்பாக கிடைச்சிருக்காது. அப்படி போயிருந்தாலும் வேஸ்டாக இருக்கும். போய் அங்கே போயிட்டு என்னடா பண்ணுறது அப்படிங்கிற குழப்பத்தில் இருந்திருப்பாங்க. ஆனால் இந்த பீரியடில் விசா ஏற்பாடு பண்ணாலும் கிடைக்கும். வெளிநாட்டுக்கு போய் அங்கே வேலை கிடைக்காம இருந்தாலும் இந்த பீரியடில் வேலை கிடைக்கும். அது போக வெளிநாட்டில் போய் வியாபாரம் பண்ணுறக்கோ ஒரு தொழில் ஆரம்பிக்கிறக்கோ இந்த பீரியட் அட்டகாசமாக இருக்குது. அதாவது நீங்கள் சொல்கிறத பார்த்தா ஜூனுக்கு மேலே. ஆமாம், ஜூனுக்கு மேலே. அந்த ஜூனுக்கு முன்னாண்ட வரைக்குமே இவங்களுக்கு 50% நல்லா இருக்கும், 50% நல்லா இருக்காது. ஏன்னா அந்த குரு பார்க்கக்கூடிய இடங்கள் நல்லா இருக்குது. அந்த குரு இருக்கக்கூடிய இடம் அவங்க ஜென்மத்திலே இருக்குது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குழப்பமாகவே இருப்பாங்க. எந்த முடிவையும் திருப்தியாக எடுக்க மாட்டாங்க. இப்போ வந்து இவங்களை நம்பினா வேலை ஆகும்னா அவங்களை முழுசாக நம்பிடணும். பாதி நம்புறது, பாதி விடுறது, பாதி நம்புறது, பாதி விடுறது.